அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் குட்டி டெத் ஆயிடுச்சுங்க. வந்தாங்க, அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டு நானும் அம்மாவும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு சரி அப்படியே கண்ணுக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இப்போ எங்கள் வீட்டு கட்டிட்டு வருது, இன்னும் அது போடாமல் கோழியும் வீட்டுக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் 7 o'clock ஆயிடுச்சு. இருட்டு வேற கட்டிடுச்சு. அது போடுற மாதிரி தெரியல, எப்போ போடுன்னு தெரிய மாட்டேங்குது. எப்போது 5 o'clockல இருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பார்த்த அளவுக்கு எங்கள் வீட்டில் இருந்தது எல்லாம் பகலில் போடாது, நைட்டில் தான் போடும். இது சாயந்தரம் இருந்து வலியாக இருக்குது, இன்னும் போட மாட்டேங்குது. அது என்னன்னு தெரில, இட்டில் கட்டி விட்ருக்கோம், பார்க்கணும். டைம் 9 o'clock ஆயிடுச்சு. எங்கள் ஹப்பியும் வந்துட்டாங்க. சரி அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு டவுட்டாக வந்து பார்த்தா கொஞ்சம் வால் தூக்கிட்டு தான் இருந்துச்சு. போட்டுருன்னு டவுட்டாக தான் இருக்கும். எல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். சாயந்தரம் இருந்து இப்போ தான் உக்காந்துருக்கு. தண்ணி குடிச்சிட்டு 9 மணிக்கு தான் அது உக்காந்துச்சு. இப்போவும் அது ரொம்ப கஷ்டப்படுது. தண்ணி குடமே உடஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணு போடுது. இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பயந்துட்டோம் கொஞ்ச நேரத்தில். 10:15 ஆக போகுதுங்க. இன்னும் அந்த குட்டி போடுற மாதிரி தெரில. நின்றுட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் கிடக்குது. 10:30 ஆயிடுச்சு. இதுக்கு பசி எடுத்துக்கிச்சு. அதனால இது பாருங்க பொறுக்குது சோறு. எங்கள் அப்பனும் மகனும் எங்கே பேசிக்கிட்டு, இவன் ஃபோன் பார்க்குறான். இவன் என்ன பண்ணுறது, தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கொடுத்தா பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இந்த ரம்ஜானி பாருங்கள், ரம்ஜானிக்கு விளையாட்டாயிடுச்சு. இன்னொரு தங்கச்சி பாப்பா வந்துடுறாங்க. தங்கச்சியோ தம்பியோ எது வந்தாலும் இன்ஷால்லா, எது போட்டாலும் பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்கலாம். 2 மணி நேரமாக இவ பின்னாடியே உக்காந்துருக்கேன். போடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் கொஞ்சோண்டு வந்திருக்கு. ஏன்னா டைமு 11:20 ஆயிருக்கும். இன்னும் போடாமல் அப்படியே படுத்துட்டு கிடக்குது பாருங்கள். எப்படி லைட்டாக வந்திருக்கு. ஒரு பக்கம் பயமாக வேற இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று போடுது அது. ஆனால் குட்டி மட்டும் போட மாட்டேங்குது. இப்போ தான் தள்ளுது. மாட்டுக்கு கடைசியில் நம்ம மாடு உள்ளே வயிற்றுலே செத்துருச்சு. அந்த கண்ணுக்குட்டி டெத் ஆயிடுச்சு உள்ளே. அது எப்படின்னு தெரியல, அதுக்கு தள்ளவும் முடியல. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அதுக்கு தள்ளு அப்படின்னு. நம்ம பேச்சு கேட்டுட்டு அதுவும் தள்ளுச்சு. ஆனால் அது வெளியே வரும்போதே நாக்கு வெளியே தொங்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லோரும் சரி பார்த்தோம். என் பையன் அழுகுறான்னு நினச்சிக்காதீங்க, அவனுக்கு தூக்கம் வந்து 3 மணி ஆயிடுச்சுல, அதனால அவன் அழுகுறான். அந்த மாதிரி உள்ளே டெத் ஆயிடுச்சு அந்த குட்டி. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கொடுக்கல கடவுள். எப்படி உங்களுக்கு சொல்கிறது தெரில, அவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரி பார்த்துட்டு என்ன பண்ணுறது, வச்சு யாரும் வாங்கவும் மாட்டாங்க சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அங்கேயே குழி தோண்டி அங்கேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அழகாக இருந்துச்சு அந்த மாடு பார்க்க. இருந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் அது பாய் கண்ணுக்குட்டி தான். ஆனால் அது வச்சியும் நம்ம வளர்த்தது கிடையாது, விற்க தான் போகிறோம். சரி என்ன பண்ணலாம், இது நம்ம கொடுக்கல, அதனால அது டெத் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுறது, பாலும் கறக்க விட மாட்டேங்குது, எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி அங்கேயே குழி நோண்டி அங்கேயே புதைச்சிட்டோம். என்ன பண்ணுறது எல்லாரும் பார்த்துட்டு சரின்னு இன்னலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே புதைச்சிட்டோங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசில் என்ன ஃபீலிங்ஸ் வந்துச்சு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.